Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah Allahu 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 Allah. Alhamdulillah Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allah Ta'ala fil Qur'anil Azim wal Furqanil Majid amma man khafa maqama rabbih wa nahaa an-nafsa 'anil hawa fa innal jannata hiyal ma'wa. وقال النبي صلى الله عليه وسلم من خاف الله خاف له كل شيء أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஆன்மீக கடமைகள் என்றொரு தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆன்மீகம் என்றாலே நான்கையும் இணைத்துக் கொண்டது. ஷரீஅத், தரீகத், ஹகீகத், மாரிஃபத். இந்த நான்குக்கும் சேர்த்து என்ன அவசியம், எது கடமை? முதலிலே இந்த நான்கும் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவர் முத்து மாலையை அணிய வேண்டுமானால் கண்டிப்பாக முத்து குளிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு கடல் தேவை, கடலிலே செல்வதற்கு கப்பல் தேவை. கடலிலே செல்ல வேண்டும், கப்பலிலே செல்ல வேண்டும், முத்து குளிக்க வேண்டும். அதற்கு பிறகு எடுத்து வந்து மாலையாக கொடுக்கப்படும். இந்த கப்பல் தான் ஷரியத், கடல் தான் தரீகத், மூழ்கி முத்தெடுப்பதுதான் ஹகீகத், அதை மாலையாக அணிவதுதான் மாரிஃபத். இன்னொரு உதாரணத்தின் வழியாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் ஏதாவது வைட்டமின் குறைகிறது, ஆரஞ்சு சாப்பிடணுங்கிறாங்க, ஆப்பிள் சாப்பிட வேண்டும் என்கிறார்கள். எதற்காக? உடலிலே சத்து பிடிக்க வேண்டும் என்பதற்காக. வாழைப்பழம் சாப்பிட்டா அதுல ஒரு சத்து இருக்கிறது, பலாப்பழத்திலே ஒரு சத்து இருக்கிறது, கொய்யாவிலே ஒரு சத்து இருக்கிறது. அந்த வாழைப்பழத்தில் இருக்கிற தோல் இருக்கிறதே அதுதான் ஷரீஅத். அதற்குள் இருக்கிற சதை இருக்கிறதே அதுதான் தரீகத். வாழைப்பழத்திற்கு ஒரு சுவை இருக்கிறதே அதுதான் ஹகீகத். அந்த சுவை உடம்புக்குள்ளே இறங்கி அது சத்தாக மாறுகிறதே அதுதான் மாரிஃபத். வெளிப்பகுதி இருக்கிறதே அது ஷரீஅத். இந்த வெளிப்பகுதிகளையே நாம் சரியாக இல்லை. இனி தரீகத் எங்கே, ஹகீகத் எங்கே, மாரிஃபத் எங்கே? வாழைப்பழ தோலையே உரிக்க தெரியல சமூகத்திற்கு. இனி பழத்தை பார்ப்பது, அதை சாப்பிடுவது, அதை ஜீரணமாக்கி ரத்தமாக்குவது, எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நான்குக்கும் சேர்த்து சில கடமைகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது முதல் கடமை. 10 கடமைகள் உண்டு, அதில் முக்கியமானது இஹ்லாஸ், மன தூய்மை. எந்த இபாதத்தை செய்வதானாலும் மன தூய்மை வேண்டும். வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் சொல்லுவான், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். எப்படி வணங்க வேண்டும்? இஹ்லாஸ் வேண்டும். அங்கே முகத்துதி இருக்கவே கூடாது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வணக்கங்கள் எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முகத்துதிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணத்தை காட்டுவார்கள்.
ஒருவன் கடை வீதிக்கு விற்பதற்காக ஒரு பெரிய பையை தூக்கி கொண்டு செல்கிறார். பைக்கு நிறைய கூழாங்கல்லாம் அடுக்கி வச்சுட்டு போனான். கூழாங்கற்களை எடுத்து பையில போட்டுக்கொண்டு வியாபாரத்துக்காக புறப்பட்டான். மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், பை நிறைய ஏதோ கல்லை கொண்டு செல்கிறார், பெரிய வைர வியாபாரியாக இருக்கும் போல் தெரிகிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். பெரிய வைர வியாபாரி பைய தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு, வேக்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதை கொண்டு போய் விற்க முடியுமா? கல்லை வாங்குபவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இவனுக்கு மிஞ்சியது சொல் மட்டும்தான். இவனுக்கு மிஞ்சியது இவர் பெரிய வைர வியாபாரி என்று சொன்னார்களே, அந்த சொல் மட்டும்தான். இதை போன்றுதான் மக்கள் முகத்துதிக்காக தொழுதால், நோன்பு வைத்தால், எல்லாம் செய்தால் மக்களினுடைய தொழில்தான் மிஞ்சுமே தவிர இவர் பெரிய தொழுகையாளி, இவர் பெரிய நோன்பாளி, இவர் பெரிய இறை இல்ல கொடை வள்ளல் என்று சொல் மட்டும்தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக சவால் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள். அரபியிலே ஒரு கதை ஒன்று கூட எழுதுவார்கள். ஒருவனுக்கு ரொம்ப ஆசை, மக்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க சமுதாயத்தில், தன்னை மட்டும் பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிற நிறைய பேர்கள் உண்டு. இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை, நம்மை பார்க்க வேண்டுமானால் நம்முடைய பல்ல கல்விக்கு தங்கப்பல்லு கட்டணும்னு முடிவு பண்ணான். இயற்கையான பற்களில் மேலே ஒரு 7 பல்லை உடைத்தான், கீழே 7 பல்லை கலட்டினான். பல்லாக்கிட்ட போனாரு, அவருக்கு ஒரு அருமையான வருமானம். 7 பல், மேல் 7 கீழ் 7, 14 பற்கள் உடைக்கப்பட்டு தங்கப்பல்லு கட்டியாச்சு. இந்த தங்கப்பல்லை பார்க்கிறது வாய்ப்புள்ள இருக்கு, உதட்டுக்குள்ள இருக்கிறதே, அதனால வியாபாரத்தை மாற்றுவோம் என்று சொல்லி இஞ்சி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. இஞ்சி இஞ்சின்னு சொல்லும் போது பல்ல உதட்டை அகற்றி அகற்றி இஞ்சி வியாபாரம் மிக்க எல்லோரும் பார்க்கிறார்கள். ஆஹா, தங்கப்பல் கட்டி இருக்கிறார், மாஷா அல்லாஹ். அவனுக்கு இதுல ஒரு பெருமை. எல்லோரும் 4 பேர் வேற கேட்பாங்கல்ல, தூக்கி விடுவதற்காக வேண்டிய எங்க கட்டினீங்க தங்கப்பல்லு என்று எல்லோரும் உயர்த்த இவனுக்கு உச்சிகள் இருக்கிறார். சில திருடர்கள் வருமானமே இல்லாம சில நாட்களாக அழைத்த திருடர்கள் அந்த வழியாக செல்கிறார்கள். இஞ்சி இஞ்சி என்று சொல்லி அவன் தன்னுடைய எல்லா பற்களையும் காட்டி இவன் வியாபாரம் செய்ய தங்கப்பல்லை பார்த்த திருடர்கள் பல்ல உடைத்து 14ஐயும் கலட்டி கொண்டு விற்பனைக்கு புறப்பட்டார்களாம். கடைசியிலே ஒன்றும் இல்லாமல் போய் என்ன வியாபாரம் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறான். சுக்கு வியாபாரம் பண்ணலாம். கடைசியில சுக்குன்னு சொன்னாக்க பல்லு தெரியாதுல, பொக்கவாய் தெரியாம இருக்கிற வியாபாரமா சுக்கு சுக்குன்னு வியாபாரம் பண்ணியிருக்கிறான். நம்முடைய வணக்கங்களும் இப்படித்தான். 4 பேர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தங்கப்பல் கட்டியவனை போன்று காட்டுகிறோமே தவிர, நானே அதுல 8 குர்ஆன் முடிச்சிருக்கிறேன், ரம்ஜான்ல என்ன நாள் முடிக்கலாம் இருக்கேன். உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயத்தை எதற்கு மற்றவர்களிடத்திலே பிரகடனப்படுத்துகிறார்? அல்லாஹ் இதை விரும்புவதில்லை. இந்த முகத்துதி இறைவனுக்கு தேவையும் இல்லை. அதனால முகத்துதிக்காரர்கள் இப்படி சொல்பவர்களுக்கு சொல் மிஞ்சும். கடைசியில கபருக்குள்ள போன உடனே முன்கர் நக்கீர்கள் பல்லை கலட்டி விடுவார்கள், தண்டாயுதத்தோடு இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே. அதனால முகத்துதி அறவே கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை படைத்து சொர்க்கத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். சொர்க்கத்தினுடைய வரலாறுகள், நரகத்தினுடைய வரலாறுகளை ஒவ்வொரு முஸ்லிம்களும் படித்திருக்க வேண்டும். சொர்க்கத்தை அல்லாஹ் எப்படி படைத்தான், அதற்குள் என்ன இருக்கிறது, என்ன நியமத்துக்கள் இருக்கிறது, நரகத்தை ஏன் படைத்தான், அதற்குள்ள என்ன அதாபுகளை எல்லாம் வைத்திருக்கிறார். முதலாக சொர்க்கம் பேசிய வார்த்தை என்ன? சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து கேட்கிறான். அல்லாஹ், சொர்க்கமே உனக்கு என்ன ஆசை என்று கேட்கிற பொழுது அந்த சொர்க்கம் சொன்ன வார்த்தை ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆன ஹராமுன் லில் பஹீலி வலில் முராஹி. யா அல்லாஹ், எனக்குள்ள கஞ்சம் வந்துடக்கூடாது, எனக்குள்ளே கஞ்சனை ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்குள்ளே முகஸ்துதிக்காரனையும் ஒரு காலமும் நான் அனுமதிக்க மாட்டேன். சொர்க்கம் சொன்ன முதல் வார்த்தையில் நான் முகஸ்துதிக்காரர்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை. கேட்கப்பட்டது, எப்பொழுது ஒருவன் சாலிசானவனாக இஹ்லாஸ் உள்ளவனாக ஆவான். நமக்கு இஹ்லாஸ் இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சுய பரிசோதனை எப்படி செய்து பார்ப்பது?
யஹ்யா இப்னு முஆத் ரலியல்லாஹு இடத்துல கேட்கிற பொழுது யஹ்யா இப்னு முஆத் சொன்னார்கள், சந்தோஷம் நடந்தாலும் கவலைப்பட மாட்டான், துக்கம் நடந்தாலும் கவலைப்பட மாட்டான். இதுதான் இஹ்லாஸுக்கான அடையாளம். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். கொடுத்தவனும் அவனே அல்ஹம்துலில்லாஹ், எடுத்தவனும் அவனே அல்ஹம்துலில்லாஹ். எந்த கவலையும் இல்லாதவர்களுக்கு பேர் தான் முஹ்லிஸ். அந்த நிலை வர வேண்டும். இதுதான் ஆன்மீகத்தின் அடிப்படை. இப்ராஹிம் நதுகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு நோன்பாளியை பார்த்து அடுத்த சகோதரனை பார்த்து நீ நோன்பாளியா என்று கேட்காதே இருக்கிறார்கள். கேட்டு அவர் ஆமாம் என்று சொன்னால் அவருடைய நப்சுக்குள்ளே அந்த நப்சு சந்தோஷப்படையும். ஆமா, நம்ம நோன்பு வச்சிருக்கோம், அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நோன்பாளிங்கிறத சொல்லிட்டோம் என்று நப்சு சந்தோஷமடையும். அங்கே கூட முகஸ்துதி பிறந்துவிடும். அதனால் உன் சகோதரனை பார்த்து நீ நோன்பாளியா என்று கூட கேட்காதே. அப்ப ஆன்மீகவாதிகள் எந்த அடிப்படையில் நடந்திருக்கிறார்கள் என்பதை நீ பார்க்க வேண்டும். இந்த முராக்கி முகத்துதிக்காரனுக்கு என்ன அடையாளம்? ஹதீஸிடத்தில் கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்டால், நாயகம் நிறைய அடையாளங்களை சொல்லுகிறார்கள். அது குறிப்பாக 4 அடையாளங்கள். அவன் தனியாக இருந்தால் சோம்பேறியாக இருப்பான், தனியா இருந்தால் எந்த அமலும் செய்ய மாட்டான், கூட்டத்தோடு சேர்ந்து இருந்தா இஷ்டத்துக்கு அமல் செய்வார். தனித்திருந்தால் சோம்பேறி, கூட்டத்தோடு இருந்தால் சுறுசுறுப்பாக இருப்பார். திட்டினால் அமல் குறைந்துவிடும், புகழ்ந்தால் அமல் கூறிவிடும். திட்டினால் அமல் குறையும், புகழ்ந்தால் அமல் கூடும். இதுதான் முகத்துதிக்கான அடையாளம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆன்மீகத்திற்கான முதல் கடமையாக இருக்கிற இஹ்லாஸ் நம்மிடத்தில் இருக்கிறதா? இரண்டாவது ஹவுஃபில்லாஹ். ஆன்மீக கடமைகளில் இரண்டாவது முக்கியமான கடமை அல்லாஹ்வின் பயம். அல்லாஹ்வின் மீது நாம் வாழ்க்கையிலே பயம் கொண்டிருக்கிறோமா? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுடைய வரலாறுகளை நீங்கள் படிக்கலாம். நடந்தே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். இன்றைக்கு விமானத்தில் போறவையே என்ன கொஞ்சம் வேகமா ஜெட்டு கிடைக்காதா என்று எண்ணுகிற காலம் இது. நடந்து புறப்பட்டு செல்கிறார்கள். ஒருவர் கேட்கிறார், மாலிக் இப்னு தீனார் அவர்களே, ஹஜ்ஜுக்கு எவ்வளவு தூரம் நீங்கள் நடந்து செல்வதா என்று கேட்கிற பொழுது மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஓடிப்போன அடிமை அல்லாஹ்விடத்திலே செல்லுகிற பொழுது, தன் எஜமானிடத்திலே செல்லுகிற பொழுது வாகனத்தில் செல்ல முடியும். நான் ஓடி வந்த அடிமை, அல்லாஹ் சொல்லி இருக்கிற கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றவில்லையே, இறைவன் சொன்ன முறைப்படி நான் நடக்கவில்லையே. 100% அல்லாஹ் எப்படி நடக்க சொல்லி இருக்கிறானோ அந்த விதத்திலே நான் நடக்கவில்லையே. நான் ஓடி வந்த அடிமைதானே. நான் பெருமையோடு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதா? நானே பயந்து நடந்து செல்லுகிற பொழுது கூட பயத்தோடு செல்லுகிறேனே என்று மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுகிறார்களே. அந்த பயம் அல்லாஹ்விடத்திலே நாம் நிற்கிறோமே என்ற பயம் வந்திருக்கிறதா? ஈமானினுடைய ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. என்றைக்கு பயந்திருக்கிறோம் அல்லாஹ்வை? வஹப் இப்னு முனப்பஹ் தௌராத்தையும் இன்ஜீலையும் கரைத்து குடித்தவர்கள். இவர்கள் பனு இஸ்ரவேலர்களுடைய ஒரு வரலாறை சித்தரிக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களின் காலத்திலே ஒரு வாலிபன் தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து தன்னுடைய குற்றங்களை எல்லாம் விட்டு மீண்டு 70 ஆண்டுகள் வணக்கம் செய்தார். வஃபாத்தானார். 70 வருடங்கள் வணக்கம் செய்து வஃபாத்தானார். இறந்ததற்கு பிறகு ஒரு நபியின் கனவிலே, நபிமார்களின் கனவும் வகிதான், நபிகளுடைய கனவிலே காட்டப்படுகிறது. அந்த நபி பார்க்கிறார்கள், இந்த 70 ஆண்டு வணக்கம் செய்தவர். அவரை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்க இடத்துல அல்லாஹ் எப்படி நடக்கிறான்? நான் என்ன கணக்கு கொடுக்க முடியாம இருக்கேன். என்ன சொல்றீர்கள்? ஒரே ஒரு நாள் பள்ளு விளக்கிறதுக்கு அடுத்தவரினுடைய செங்கல் பொடியை அவரை கேட்காமல் எடுத்து விளக்கிவிட்டேன். என்னை பார்த்து ரொம்ப கேட்கிறான், என் பயம் இல்லையா? அடுத்தவனின் பொருளை நீ எப்படி தொடலாம் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறான். இன்னும் பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நிலைமை என்ன? பெற்றோர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, உற்றார் உறவுகளுக்கு ஏதாவது உதவி கரப்பித்து இருக்கிறோமா? அத்தனையும் அபகரிக்கிறோமே. அல்லாஹ்வின் பயம் உண்டா? ஆன்மீகத்தினுடைய கடமைகளை தொடக்கூட இல்லை சமூகம். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி எவ்வளவு பெரிய மகான்.
இறை பயத்திற்கு உதாரணம் சொல்வதானால் உமர் இப்னு அப்துல் அஜீஸை சொல்வார்கள். இவர்கள் யஸீத் ருக்காசி என்ற தாபீயை சந்திக்கிறார்கள். யஸீத் ருக்காசியை சந்தித்து எனக்கு ஏதாவது கொஞ்சம் உபதேசம் பண்ணுங்களேன் என்று சொல்லுகிற பொழுது யஸீத் ருக்காசி அழகாக கேட்டார்கள், உனக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு மத்தியிலே எந்த தகப்பனாவது உண்டா? உங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, அவங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, அவங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, ஆதம் வரை எந்த தகப்பனாவது உண்டா? நமக்கு அதே தானே, நம்ம தகப்பனார் இல்லை, அவங்க தகப்பனார் இல்லை, அவங்க தகப்பனார் இல்லை, இவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் உனக்கு தெரியுமா? உன் தகப்பனாரில் இருந்து ஆதம் வரை தொடர்ந்து கொள், இவர்கள் என்ன ஆனார்கள்? இத்தனை பேர்கள் இறந்திருந்தும் இறை பயம் உனக்கு வரவில்லையா? நீ ஆட்சி செய்கிற பொழுது அல்லாஹ்வை பயந்து மக்களுக்கு பணி செய்து ஆட்சி செய்து கொள் என்று இறை பயத்தை ஊட்டினார்கள். யஸீத் ருக்காசி இந்த வார்த்தையை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்து விட்டார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, ஒவ்வொரு நாளும் ஓதுகிற திருமறையின் சூறாக்களில் ஒன்று இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா. ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய மகன் இந்த சூறாவை ஓத மாட்டார். ஒரு நாள் ஓதுவதை கேட்டால் அதே இடத்திலே மரணித்து போனார், மூத்தாகிவிட்டார். அல்லாஹ் அந்த சூறாவிலே அவனை பற்றி அவ்வளவு கடுமையாக பயத்தை ஏற்படுத்தி பேசுகிறார். நம்மளும் குர்ஆனை கேட்கிறோம், என்றைக்காவது இறை பயம் வந்திருக்கிறதா? அப்ப ஆன்மீகத்தின் அடிப்படையை இன்னும் தொடவில்லையே. சல்மான் பார்சி யார்? இந்த சல்மான் ஏறத்தாழ 350 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தவர் சல்மான். யூதர்களை சந்தித்து அவர்களிடத்திலே பாடம் பெற்று நசாராக்களை சந்தித்து அவர்கள் சுப செய்தி சொல்லி கடைசியிலே மதீனா மாநகரத்திற்கு மாணவி வருவார்கள் என்று ஏங்கி தவித்தவர் சல்மான் பார்சி. 100 வயசு கடந்தவர். பேரிச்ச மரத்தினுடைய உச்சியில பேரித்தம் பழம் பழித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அவர் பார்சி நாட்டை சார்ந்தவர். நாயகத்தை பார்க்க வருகிறார் என்பதற்காக அவர்களை அடிமையாக்கி விட்டார்கள். சுதந்திரமானவர்களை விட்டுவிட்டார்கள். மதீனாவிலே விற்பனை செய்யப்பட்ட சல்மான் பார்சி தோட்ட வேலை செய்கிறார். தோட்டத்தினுடைய உச்சிகளே பேரித்த மரத்திலே பழம் பறிக்கிற பொழுது 2 பேர் கீழே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முகம்மது என்று ஒருவர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்திருக்கிறார். மேல இருந்து கேட்ட சல்மான் இறங்கவில்லை. வரலாறுகளை புரட்டுங்கள், இறங்கவில்லை. கைய விட்டாரு, கடகட கடகடத்து கீழே வந்தார். உடம்பெல்லாம் இரத்த காயம். ஏனப்பா இப்படி இறங்கினார்? அவருக்காகத்தானப்பா காத்துக் கொண்டிருக்கிறேன். எங்கே அவர், எங்கே அவர்? என் உடலை பற்றி நான் கவலையில்லை, ஆனால் அந்த முகம்மதின் முகத்தை பார்த்தவர். சல்மான் பார்சி பெருமானாரின் முகத்தை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நாயகமே உங்களை பற்றிய முன்னறிவிப்புகள் அத்தனையும் அறிந்தவன் நான், கரம் பற்றி ஈமான் கொள்ளுகிறேன் என்று ஈமான் கொண்டு அந்த சல்மான் பார்சி ஒரு வசனத்தை கேட்டு அழுது கொண்டே இருப்பார்களாம். இன்ன ஜஹன்னம லமௌஇதுஹும் அஜ்மஈன், எல்லோருக்கும் அல்லாஹ் நரகத்திலே ஒரு இடத்தை படைத்திருக்கிறான். சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்கிற மாதிரி நரகத்திலும் ஒரு இடம் இருக்கிறது. அவர் சொர்க்கவாசியாக இருந்தாலும் நரகத்தை அவருக்கு காட்டப்படும். சொர்க்கவாசியா இருந்தாலும் நரகத்தை காட்டப்படும். சல்மான் பார்சி அழுகிறார்கள், ரப்பே எனக்கு அந்த நரகத்தை காட்டாதே, எனக்கு அந்த நரகத்தை காட்டாதே, அதனுடைய துவாலையை என்னால் தாங்க முடியாது ரப்பே, என்னுடைய நரகத்தை எனக்கு காட்டாமலே விடுங்கள் என்றால் அல்லாஹ்வினுடைய பயம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இருந்திருக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்வை பயந்தார்கள். உலகமே அவர்களை கண்டு பயந்தது. இன்றைக்கு அல்லாஹ்வை நாம பயப்படல, எல்லாத்த கண்டும் நாம பயப்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுதான் நடைமுறை. மூன்றாவதாக ஆன்மீக கடமைகளின் மிக அவசியமானது நசீஹத் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைநேசர்களுடைய பண்பாடுகள்ல, ஆன்மீகவாதிகளுடைய பண்பாடுகளிலே தங்களுக்குள் கடமையாக்கிக் கொண்ட விஷயங்களில் ஒன்று உபதேசங்களை பகிர்ந்து கொள்வார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ராபியத்துல் பஸரியாவை பார்த்தால் உபதேசம் செய்ய சொல்வார்கள். அவர்கள் இவர்களை பார்த்தால் உபதேசம் செய்ய சொல்வார்கள். ஔசினி 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 என்ற வார்த்தைகள் நிறைய புழங்கப்படும். இந்த அடிப்படையில சிர்ரியு சித்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் போய் ஒருவர் சொன்னார்,
நான் ஆன்மீகவாதியாக மாற வேண்டும். அதற்கு என்ன செய்வது? சிறிய சிக்கிர அமைத்துள்ளா கலையை ரொம்ப அழகா பதில் சொல்லுவார்கள். ஒரு சல்லடையை கொடுத்து இதுல தண்ணீரை நிரப்பி வா, நீ ஆன்மீகவாதியாக மாறலாம். அவரு சல்லடை எடுத்துட்டு போறாரு. நம்மள மாதிரி ஆளா இருந்தா நம்ம பசங்களா இருந்தா அங்கேயே தூக்கி எடுத்துருவாங்க. இதுல தண்ணி நிக்குமான்னு கேட்டுருவான். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டு சென்றார். அவுத்துல முக்கி பார்க்கிறாரு, ஆத்துல முக்கி பார்க்கிறாரு, தண்ணியை திரும்பி விட்டு பார்க்கிறாரு, என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறாரு. சல்லடைக்குள்ளே தண்ணீர் நிற்குமா? சல்லடையில் தண்ணீரை நிரப்பி வா என்று சொல்லிவிட்டார்கள். எப்படி நிரப்புவது? வந்து பணிவோடு சொன்னார், நிரப்ப முடியவில்லையே. அப்ப நீ ஆன்மீகவாதியாக ஆக முடியாது, நீங்கள் நிரப்புங்கள் பார்க்கலாம் வா என்று அழைத்து சென்றார்கள். ஓடுகிற ஆற்றுக்குள்ளே சல்லடையை வீசினார்கள். சல்லடை கீழே போயிடுச்சு. சல்லடைக்கு மேல் தண்ணீர் நிரம்பி இருக்கிறதே, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆன்மீகத்துக்குள் நீ விழுந்து விடு, நீ ஆன்மீகவாதியாக மாறலாம். அதற்குள் நுழையாமல், உள்ளே மூழ்காமல் நீ ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள முடியாது என்று சிறிய சித்தி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி விளக்கம் சொல்கிறார். ஆன்மீகத்திற்குள்ளே நுழைய வேண்டுமானால் ஆன்மீகவாதிகளை பற்றி அதற்குள் இறங்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்க. அல்லாஹ்ட்ட உபதேசம் செய்ய சொன்ன நபி ஒரே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் உபதேசம் செய்யுங்களே என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சட்டென்று சொன்னான், உன் மனதை கொஞ்சம் கழுவிக்கொள் என்றான். அல்லாஹ் என்னமோ சட்டையை கழுவுற மாதிரி சொல்ற, மனதை கழுவுவதா? எப்படி ரப்பே கழுவ முடியும்? ஆடையாக இருந்தால் கலட்டலாம், கழுவலாம், தொப்பியை கலட்டலாம், கழுவலாம். ஆனா உள்ளத்தை கழுவ சொல்கிறாயே, ஒன்றுமே புரியவில்லையே என்கிற பொழுது கவலையால் உன் உள்ளத்தை கழுவிக்கொள். ஒரு மனிதன் கவலைப்படுகிற பொழுதுதான் உள்ளம் கழுவப்படுகிறது. சமூகத்தை பற்றிய கவலை, தன்னை சார்ந்தவர்களை பற்றிய கவலை, இஸ்லாமியர்களை பற்றிய கவலை, நம்மோடு சேர்ந்திருக்கிற நண்பர்களை பற்றிய கவலை, இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிற நண்பர்களை பற்றிய கவலை. இந்த கவலை தான் உள்ளத்தை கழுவும். நீ உள்ளத்தை கழுவு. எவ்வளவு பெரிய ஆன்மீக கருத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்குள்ளே அல்லாஹ் இருக்கிறார். இன்றைக்கு நாம் உள்ளத்தை கழுவி இருக்கிறோமா? சமூக சிந்தனையை உள்ள ஏற்று இருக்கிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். சுலைமான் இப்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய அரசர். இன்றைக்கு பணம் கூட கூட தொழுகை குறைஞ்சுக்கிட்டே வரும். பணம் கூட கூட தொழுகை குறைந்து விடும். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகனே, இரவிலே யார் உறங்குகிறானோ பகுவ முஃப்லிஹ் மினல் ஹஸனாத், அவன் தான் பிச்சைக்காரன். நன்மைகளை விட்டு நன்மை தேவையாக இருக்கிற பொழுது பிச்சை எடுக்கிற சூழலுக்கு வந்து விடுகிற பிச்சைக்காரன் யார் என்றால் இரவு நேரத்திலே பயன்படுத்தாதவன், தஹஜ்ஜத் தொழாதவன் தான். அதனால் மகனே, நீ தஹஜ்ஜத்தை தொழுது கொள் மகனே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நாளைக்கு மறுமேல வந்து உனக்கு உதவி செய்ய முடியாது மகனே, தஹஜ்ஜத் தொழுது கொள் மகனே என்று மகனை எச்சரிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆன்மீகவாதிகள் எப்படி உபதேசங்களை பகிர்ந்து கொண்டார்கள். மகனுக்கு சொல்கிறார்கள், தஹஜ்ஜத்துல கோழி எந்திருக்கிறது, எல்லா பறவைகளும் எழுந்து விடுகிறது. ஆனால் மகனே, நீ மட்டும் எழவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நீ ஏழையாகி விடுவாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், முஃப்லிஸ் யார், ஏழை யார் தெரியுமா? நாளை மறுமையிலே 2 மழை அளவு நன்மையை கொண்டு வருவான். ஆனால் கடைசியிலே என்ன ஆகும்? மற்றவர்கள் எல்லாம் யா அல்லாஹ் இவர் எனக்கு அநியாயம் செய்தார் என்கிற பொழுது அதிலிருந்து எடுத்து கொடுத்து கடைசியிலே நன்மை எதுவுமே இருக்காது. 2 மழையும் காலியாகி அதற்கு பிறகு நிறைய பேர் வருவார்கள், எனக்கு இவர் தர வேண்டியிருக்கு, எனக்கு இவர் தர வேண்டியிருக்கிறது, அநியாயம் செய்திருக்கிறார், நன்மை எதுவுமே இல்லையே. அப்ப இவங்க சொல்லுவாங்க, எங்கள் தீமையை கொடுக்கிறோம் என்று சொல்லுவார்கள். இப்படியே தீமைகளை சேர்த்து 2 மழைகளவார்கள். நன்மைகளாக இருந்த மழை இப்பொழுது தீமை மழைகளாக ஆகிவிடும். இவர்தான் ஏழை.
நாளை மறுமையிலே எவன் தேவையுள்ளவனாக இருக்கிறானோ அவன்தான் ஏழை. எனவே மகனே, நாளைக்கு மறுமையிலும் நீ பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படி இருக்க வேண்டுமானால் நீ தஹஜ்ஜத்தை விட்டு விடாதே மகனே என்று மகனுக்கு எச்சரிக்கிற வார்த்தைகளை நாம் எண்ணி பார்க்கிறோம். உபதேசங்கள் பகிரப்பட்டது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா விடத்திலே சென்று கேட்டார்களாம், எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்களேன் என்று கேட்கிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ஆன்மீக வாசலில் நின்று கொண்டிருக்கிற அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மன் தரக்க ஃபுதூலன் நத்ரி, யார் தேவையில்லாத பார்வைகளை விட்டு விடுகிறான். பார்வை பாதுகாப்பா இருக்கணும், கண்டதையும் நின்றதையும் பார்க்க கூடாது. யார் தேவையில்லாத பார்வைகளை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் குஷூ பயபக்தியை கொடுக்கிறான். யார் தேவையில்லாத பேச்சை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கிறான். யார் தேவையில்லாத உணவை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு இபாதத்தின் சுவையை அல்லாஹ் கொடுக்கிறான். யார் அடுத்தவர்களின் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு தனது குறையை தெரிகிற அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். யார் அல்லாஹ்வின் விஷயத்திலே மூழ்குவதை விட்டு விடுகிறார்களோ, அல்லாஹ்வினுடைய தன்மைகளை பற்றி ஆய்வு செய்யலாம், அல்லாஹ்வினுடைய தன்மைகளை, ஆனா அல்லாஹ் எப்படி வந்தான் என்று ஆய்வு செய்வதை யார் விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நிஃபாக்கை போக்கி விடுகிறான், நயவஞ்சகத்தனத்தை போக்கி விடுகிறான் என்ற உபதேசத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது காரியம் உபதேசம் பகிர்தல். ஆன்மீகத்தினுடைய கடமைகளில் மூன்றாவது கடமை ஒருவருக்கொருவர் உபதேசத்தை பகிர்ந்து கொள்வார்கள். நான்காவது கடமை முவாதபத்துகும் அலாக்கியாம் இல்லை. கண்டிப்பாக ஆன்மீகவாதிகள் யாரெல்லாம் வழிமார்களாக இருக்கிறார்களோ எல்லோருமே தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். இரவை ஹயாத்தாக்குவார்கள், இரவை ஹயாத்தாக்குவார்கள். ஆனா இன்னைக்கு நாம இரவு ஹயாத் ஆக்குறோம். டிவி பார்ப்பதில்லை, வேறு ஏதாவது சேனல்களை பார்ப்பதில்லை, அல்லது ஒரு 10-15 இளைஞர்கள் அநேகமா கோயம்புத்தூர்ல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கூட்ட கடையை பிடிச்சி உட்காந்துக்குவான். அந்த கடையில உட்காந்து என்னதான் பேசுவானுங்களோ தெரியல. ஒரு 2 மணி வரைக்கும் பேசிட்டு 2 மணிக்கு மேல வீட்டுக்கு போய் படுத்தா காலையில 11 மணிக்கு தான் எழுகிற பழக்கம் இருக்கிறது. நான் வேறு ஊரை சொல்லுகிறேன், இங்க அப்படி யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, சமூகத்தின் நிலை இப்படி. ஆனால் ஆன்மீகவாதிகள் இரவு முழுக்க ஹயாத்தாக்குவார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லுவார்கள், நான் இரவும் தூங்க முடியாது, பகலும் தூங்க முடியாது என்று தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள். ஏன் என்று கேட்கிற பொழுது, நான் இரவு தூங்கினால் என்னையே நான் அழித்துக் கொண்டேன். லய்யஅத்து நப்சி, நான் என்னுடைய ரப்போடு வணங்கப்படுகிற ரப்போடு இருக்கிற நேரத்தை நான் அழித்துக் கொண்டேன். நான் பகலிலே தூங்கினால் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை நான் அழித்து விட்டேன். இரவும் தூங்க முடியவில்லையே, பகலும் தூங்க முடியவில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்ட உமரின் வாழ்க்கை நமக்கு பாடமாக அமைய வேண்டாமா? இதிலிருந்தாவது ரம்ஜான்ல தஹஜ்ஜுக்கு எந்திரிக்கிற பழக்கம் இருக்கு. அப்பயாவது 2 ரக்காத் தொழுகிறோமா? அப்பையும் சேனலை போட்டுட்டு அங்க 4 பேச்சத்தான் கேட்கிறதே தவிர இந்த சமூகம் அங்கும் தொழுவதற்கு நினைக்கவில்லை. யோசித்து பார்ப்போம். அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி 40 ஆண்டுகள் தொடர்ந்து இரவு வணக்கம் செய்கிறார்கள். 40 ஆண்டுகள். ஒருத்தர் போய் கேட்டாராம், என்னங்க இவ்வளவு தூரம் வணங்கணும்னு? இவ்வளவு நீங்கள் சிரமம் எடுத்து வணங்க வேண்டியதில்லையே, இவ்வளவு கஷ்டம் எடுத்து நீங்கள் இபாதத் செய்ய வேண்டியதில்லையே என்கிற பொழுது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவர்ரம கதமா தௌரிமா, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் ரத்தம் ஓட ஓட தொழுதார்களே, அந்த நிலைக்கு இன்னும் நான் வரவில்லை என்றார்கள். என்றால் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு போகாட்டியும் ஒரு 2 ரக்காத்து 4 ரக்காத்து தொழக்கூடாதா? இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், ஏங்க தஹஜ்ஜத் தொழுகலாம்னா நான் நினைக்கிறேன், ஆனா ராத்திரி தூக்கத்துல எந்திரிக்க முடியல என்கிற பொழுது, நீ ஒரு பாவி என்றார்கள். பாவம் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த வாய்ப்பை வழங்குவதில்லை என்றார்கள். இறை நேசர்கள் மட்டும் சங்கமிக்கிற நேரம் உலகத்திலே இன்றைக்கும் இருக்கிற நேரம் தஹஜ்ஜத்தின் நேரம். அந்த நேரத்திலே இறை நேசர்கள் சங்கமிக்கிறார்கள், அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்கிறார்கள். அந்த நேரத்திலே பாவிகளுக்கு வேலை இல்லை. அதனாலதான் 2 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் பாவம் செய்யற ஆள் கூட போய் தூங்கிடுவான். பாவிகளுக்கு வேலை இல்லை. அந்த நேரத்திலே இறை நேசர்கள் அல்லாஹ்வோடு சங்கமிக்கிறார்கள். எனவே உன்னால்
நீ ஒரு பாவி, எனக்கு முன்னால் நிற்காதே என்று இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அனுப்பிய வரலாறுகளும் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மகனார் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு நாள் இரவு தொழுகை தப்பி போனதற்காக, தஹஜ்ஜுத் தப்பி போனதற்காக 40 நாட்கள் அழுதார்களாம். 40 நாட்கள் அழுதார்களாம். நமக்கு காலம் முழுக்க தப்பி போகிறது. ஒரு நாள் அழுதிருக்கிறோமா? ரப்பே எனக்கு தஹஜ்ஜத்தின் வாய்ப்பை கொடு ரப்பே என்று ஒரு நாள் அழுதிருக்கிறோமா? சரி, சாதாரண தொழுதுனா சரியா தொழுகிறோமா? யோசித்து பார்க்கிறேன். சாதாரணமாக நாம் தொழுகிறோமே 5 நேர தொழுகை. இந்த 5 நேர தொழுகையை பற்றி அழியும் கரம் அல்லாஹ் வஜ்ஜல்லவர்கள் சொல்லுகிற பொழுது தொழுகைக்குள்ளே 12,000 தன்மைகள் இருக்கிறது. நாங்கள் இஸ்னை அசர அல்ஃப் ஹஸ்லா 12,000 குணம் இருக்கிறது. ஆனால் நான் சுருக்கி 12ஆக தருகிறேன் என்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு தொழுகை சரியாக ஆக வேண்டுமானால் தொழுகைக்கு வெளியே 6 விஷயங்கள் வேண்டும், தொழுகைக்கு உள்ளே 6 விஷயங்கள் வேண்டும். அந்த 6 வெளியே உள்ள 6 உள்ளே உள்ள 6 சரியாக இருக்க வேண்டும். முதலாவது தொழுகையை பற்றிய இல்மு இருக்க வேண்டும், இல்மு இருக்க வேண்டும். இரண்டாவது ஒழுக்கம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒழுங்கிருக்கணும், லிபாஸ் ஆடை பொருத்தமானதாக இருக்க வேண்டும். நேரம் சரியானதாக இருக்க வேண்டும். லொகர் துறையை கொண்டு போய் அசல் நேரத்தில் தொழக்கூடாது. நேரம் சரியாக இருக்க வேண்டும். கிபிலாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். நிய்யத் இருக்க வேண்டும். இந்த 6 வெளியே இருக்க வேண்டும். உள்ளே தக்பீர் தஹ்ரீமா இருக்க வேண்டும். கியாம் நின்று கொண்டிருக்க வேண்டும். கிராத் ஓத வேண்டும். ருக்கு இருக்க வேண்டும். சுஜூத் இருக்க வேண்டும். காதா இருக்க வேண்டும். இந்த 6 உள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அறிஞர்கள் இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த 6 இந்த 12 யாருக்கு தெரியாது என்று எல்லோரும் கேட்டு விடுவோம். இப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 3 தன்மைகள் இருக்க வேண்டும். தொழுகையை பற்றிய எப்படி இருக்க வேண்டும்? முதலாவதாக ஃபர்துன்னா என்ன, வாஜிப்னா என்ன, சுன்னத்துன்னா என்ன, முஸ்தஹப்னா என்ன, முபாஹ்னா என்ன, ஹராம்னா என்ன, மக்ரூஹ் தஹ்ரீம்னா என்ன, மக்ரூஹ் தன்ஸீஹ்னா என்ன, சூஉல் அதப்னா என்ன, லாபாஸ்னா என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும். தெரியுமா? அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டது ஃபர்து. இந்த ஃபர்லை யார் மறுக்கிறாரோ அவர் காஃபிர். 5 நேர தொழுகை வாஜிப் என்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கப்பட்டது. வாஜிப் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் அதை விட்டே இருக்க மாட்டார்கள். அதை யாராவது ஒருவர் மறுப்பாரையானால் அவர் பாவியாக்கிடுவார். சுன்னத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நேரத்திலே தொழுதிருப்பார்கள், குறைவான நேரத்திலே விட்டிருப்பார்கள். இதற்கு பெயர் சுன்னத். இந்த சுன்னத்தை யார் மறுக்கிறார்களோ நாளை மறுமையிலே நாயகத்தின் பரிந்துரை அவருக்கு கிடைக்காது. லௌமத் நாயகத்தின் படிப்பு தான் அவருக்கு ஏற்படும். முபாஹ் முஸ்தஹப் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் செய்யவும் செய்வார்கள், செய்யாமலும் இருப்பார்கள். செய்தால் நன்மை, செய்யவில்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. இது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை முதலிலே அறிந்திருக்க வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். இரண்டாவது தொழுகையினுடைய ஃபவாயிதுகளை அறிந்திருக்க வேண்டும். நாம ஏன் தொழுகிறோம்? தொழுகையினால் என்ன நன்மை இருக்கிறது? இந்த நன்மைகளை முதலிலே அறிந்திருக்க வேண்டும். இது இரண்டாவது விஷயம். இல்மு என்றால் முதலிலே ஃபர்து வாஜிபை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அதனுடைய ஃபவாயிதுகளை, தொழுகையினுடைய ஃபாயிதாக்கள் என்ன? நாளைக்கு கபரஸ்தானுக்குள்ள போன உடனே பொதுவாகவே வெளியூருக்கு போகும்போது இருட்டுல போனா என்ன செய்யறது? நமக்கு லாட்ஜ் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, லைட் இல்லைன்னு சொன்னா என்ன செய்யறது என்று கவலைப்படுகிறோமே. நாளைக்கு கபருக்குள்ளே செல்ல போகிறோமே, கபருக்குள்ளே எமர்ஜென்சி என்ன இருக்கிறது? வீட்டுக்குள்ளே எமர்ஜென்சி வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். கபருக்குள்ளே இருக்கிற எமர்ஜென்சியாக மனிதனுக்கு வருவது தொழுகைதான். அஸ்ஸலாத்து நூருன் ஃபில் கபர், கபருக்குள்ளே பிரகாசமாக இருப்பது தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உயர்வு அல்லாஹ்விடத்திலே தொழுகையால் தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், தொழுகையில் இருக்கிற சிறப்பை மட்டும் அறிந்தால் வானத்திலிருந்து இவன் தலைவரைக்கும் ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இதை மட்டும் ஒருவன் அறிவானையானால் தொழுகையிலிருந்து திரும்பவே மாட்டான் என்று ஆயிரக்கணக்கான விஷயங்களை பெருமானார் சொன்னார்களே. இந்த ஃபாயிதாக்களை அறிந்திருக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன இல்மு இருக்க வேண்டும்? தொழுகையினுடைய முதிர். தொழுகையில யார் இடையூறு அளிக்கிறார்கள்? அந்த இப்லீஸ் தொழுகையில வந்து நிற்பான். இவர் 4 ரக்காத்துக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட உடனே உள்ள வந்து நுழைஞ்சா பிஸ்மில்லான்னு உள்ள வந்து நுழைஞ்சான்னா 3ஆ 4ஆன்னு குழப்பத்தை ஏற்படுத்திடுவான். 3ஆ 4ஆ இப்படி குழப்பம் வராதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. அலி ரலியல்லாஹு உள்ளே உள்ளவன் தான். குழப்பம் இல்லாமல் தொழுதவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குள்ளே உள்ள வந்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆ 4ஆ
சகாபாக்களிடத்தில் கேட்டார்கள், நாயகமே 4 தொலை வைக்கவில்லை, 2 தான் தொலை வைத்தீர்கள் நாயகமே என்று சொல்ல மீண்டும் 2 பெருமானார் எழுந்து தொலை வைத்தார்கள். புகாரில இடம்பெற்ற ஹதீஸ். ஆனா ஒரு ஆளுக்குள்ள வரவே இல்லையே வாழ்க்கை முழுக்க. அதான் உமர் ரலியல்லாஹு தஆலா தொழுகையிலே 4 ரக்காத்தை 3 ரக்காத்தாகவோ 2 ரக்காத்தாகவோ உமர் ரலியல்லாஹுவின் வாழ்க்கையில் தொலை வைத்ததாக வரலாறு இல்லை, தொழுதலாகவும் வரலாறு இல்லை. அவங்கள்ட்ட மட்டும்தான் உள்ள கூற முடியல. அதனால அந்த இப்லீஸினுடைய சேட்டைகளை அறிந்து கொள்ள வேண்டும். தொழுகையில கவனமா, யா அல்லாஹ் இப்லீஸினுடைய சேட்டையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்ல வேண்டும். அப்படி நம்ம என்னைக்காவது தொழுதிருக்கிறோமா? அப்ப இல்மு சரியாக இல்லை. தொழுகையை பற்றி, சாதாரணமான தொழுகையை பற்றி, ஒழுவுல எப்படி இருக்கணும்? ஒழு செய்கிற பொழுதே முதல்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்தி ஒழு செய்ய வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பிஸ்மில்லா சொல்லி ஒழு செய்ய வேண்டும். மூன்றாவதாக உறுப்புகளை பரிபூரணமாக கழுவ வேண்டும். உறுப்புகள் பரிபூரணமாக கழுவவில்லை என்று சொன்னால் நாளைக்கு நரக நெருப்பை அந்த இடத்திலே வைத்து பொருத்தப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களே, அந்த ஒழு சரியாக இருக்கிறதா? மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, லிபாஸ் ஆடை சரியாக இருக்க வேண்டும். ஆடை சரி என்று சொன்னால் ஹலாலான ஆடையை அணிந்து கொண்டு தொழுகைக்கு வர வேண்டும். லாட்டரி சித்தி வியாபாரத்தில் செஞ்ச வாங்கின ஆடையை போட்டுட்டு வர்றது, லஞ்சம் வாங்கின ஆடையை போட்டுட்டு வர்றது, வரதட்சணையா மாமனார் கொடுத்த ஆடையை போட்டுட்டு வர்றது, அல்லாஹ் இழிச்சு வாங்கினா ஹராமை அணிந்து கொண்டு வந்து இங்கு நின்றால் அல்லாஹ் ஏற்கப் போவதில்லை, ஏற்கமான. அதனால ஹலாலாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நஜீஸிலிருந்து அந்த ஆடை சுத்தமானதாக இருக்க வேண்டும். மூன்றாவது சுன்னத்துக்கு தோதுவாக இருக்க வேண்டும். டவுசரை போட்டுட்டு யாரோ தொலை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு டவுசரை போட்டு வந்தாங்க கூடுமா? சுன்னத்திற்கு தோதுவாக அந்த ஆடை அணியப்பட்டிருக்க வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் ஆடை சரியாக இருக்கிறது என்று பொருள். இஸ்திக்பால் கிப்லா, நான்காவது கிப்லாவை முன்னோக்க வேண்டும் என்றால் இவன் முகம் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். ஆனால் உள்ளம் அல்லாஹுவை நோக்கி இருக்க வேண்டும். உள்ளம் அல்லாஹுவை நோக்கி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பணிந்தவனாக அல்லாஹ்விடத்திலே நிற்க வேண்டும். மூணாவது பணிஞ்சு நிக்கிற அல்லாட்ட திமிர காட்டிட்டு அல்லாஹ்விடத்திலே வந்து நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு நிற்கக்கூடாத தொழுகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொழுகையை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிற பொழுது அல்லாஹு அக்பர் இந்த தக்பீர் கட்டும் பொழுது கண்மணி நாயகத்தினுடைய உள்ளமெல்லாம் நடுங்கி போகுமாம், உள்ளமெல்லாம் நடுங்கி போகுமாம். அந்த ஹபீபுக்கே இந்த நிலை என்று சொன்னார். பாவம் செய்கிற பாவிகளாக இருக்கிற நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே? நியத்துல 3 விஷயம் இருக்கணும். ஒண்ணு என்ன தொழுகிறோங்கிற நியத்து இருக்கணும். லொகர்ல வந்துகிட்டு அவர் வாட்டுக்கு தப்புன்னு தக்பீரை கட்டினாக்கா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். லுகர் தொழுகிறேன் என்ற நியத்து இருக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த நியத்திலே உறுதி இருக்க வேண்டும். உறுதின்னு சொன்னா அல்லாஹ் என்னுடைய தொழுகையை நீ ஏற்றாக வேண்டும் என்ற பிடிவாதம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த நியத்து கட்டுகிற பொழுதே உலகத்தை முழுக்க தூக்கி வெளியே போட்டுட்டு நியத்து கட்ட வேண்டும். உலகத்தை முழுக்க தூக்கி வெளியே போட்டு விட வேண்டும். உள்ளத்துக்குள்ளே அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலும் அவனை சார்ந்த விஷயங்களும் இருக்க வேண்டுமே தவிர உலகத்தை முழுக்க தூக்கி உள்ள போட்டுட்டு தான் இவர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறாரு. இந்த தொழுகையா? தக்பீருக்குள்ளே 3 விஷயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று சரியாக சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று சரியாக சொல்ல வேண்டும். இரண்டாவதாக காதுக்கு நேராக கை இருக்க வேண்டும். மூன்றாவது அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை உணர்ந்து நிற்க வேண்டும். தக்பீர் சொல்லும் போது அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் இந்த வார்த்தையை விட ஒரு உயர்ந்த வார்த்தை கிடையாது. அல்லாஹ் மிகப்பெரியவன், எல்லா பொருட்களை விட பெரியவன், எல்லோரை விட உயர்ந்தவன் என்ற அந்த கண்ணியம் மனதுக்குள்ளே நின்று தக்பீர் கட்ட வேண்டும். இரண்டாவது கியாம் இருக்கிறதே, நிற்குதல் என்பது இருக்கிறது. இந்த நிற்கும் பொழுதும் 3 நிலைகள் இருக்க வேண்டும். ஒன்று, நிற்கிற பொழுது நாம் நம்முடைய சஜிதாவின் இடத்தை பார்த்து நிற்க வேண்டும். சஜிதாவினுடைய இடத்தை பார்த்து நிற்க வேண்டும். பார்த்து நிற்கிற பொழுதே இரண்டாவதாக நிற்கும் நிலையிலே ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வை நாம் பார்க்கிறேன் என்று நிற்க வேண்டும், அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்று நிற்க வேண்டும். 2 தான் இருக்கணும். ஒன்று அல்லாஹ்வை நாம் பார்க்க வேண்டும், அல்லது அல்லாஹ் நம்மை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக லா யல்தஃபித் யமீனன் ஷிமாலா, வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் திரும்ப கூடாது. சிலர் தக்பீர் கட்டிட்டு பார்த்தா மணி பார்த்துட்டு இருப்பாரு. சிலர் பார்த்தா முன்னாடி ஒருத்தர் சொரியறத பார்த்துட்டு இருப்பான். இவன்லாம் இப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறானே, இவன் தொழுக கூடுமா? இவன் தொழுக கூடாது. இவர் அடுத்தவரை பார்த்து பேசிட்டு இருப்பாரு, இவன் தொழுக கூடுமா? அடுத்த சொரியறத பாக்குறது, 4 ஸ்டெப்புக்கு முன்னாடி பாக்குறது, அங்க ஏதாவது கீழே விழுச்சுன்னா அதை பாக்குறது, ஃபேன் ஓடுதா இல்லையான்னு மேல தலையை தூக்கி பார்க்கிற ஆட்கள் எல்லாம் சமூகத்தில் உண்டு.
லா யல்தஃபித் யமீனன் வஷிமாலா, வலது பக்கம் இடது பக்கம் திரும்பாமல் இருக்க வேண்டும். கிராஅத்துக்குள்ளேயும் 3 விஷயம் இருக்கிறது. கிராஅத் ஓதுகிற பொழுது, ஒரு மனிதன் கிராஅத் ஓதுகிற பொழுது முதலிலே தர்த்தீலாக ஓத வேண்டும். கரெக்டா ஹுரூஃப்கள் கரெக்டா ஓதணும், தர்த்தீலாக. இரண்டாவதாக ஒரு சூறாவை சேர்த்து ஓத வேண்டும், லம்மு சூரா என்று சொல்லுவார்கள். மூன்றாவது அதன்படி நான் அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஓத வேண்டும். ருக்கு செய்கிற பொழுது சரிசமமாக ருக்கு செய்ய வேண்டும். முட்டிக்காலை பிடிச்சு சரிசமமாக இருக்க வேண்டும். இரண்டாவது முட்டிக்காலை நன்றாக பிடித்திருக்க வேண்டும். மூன்றாவதாக இத்மினான், நிம்மதியாக ருக்கு செய்யணும். கோழி கொத்துன மாதிரி கொத்தக்கூடாது. இவன் தான் தொழுகையில் திருடன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுஜூது செய்கிற பொழுதும் இப்படித்தான். சுஜூது செய்கிற பொழுது காதுக்கு நேராக தன்னுடைய கை இருக்க வேண்டும். 2 கைகளும் மேலே உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அதே நேரத்தில் கால்கள் நடப்பட்டிருக்க வேண்டும். காலை ஒருத்தர் 2 காலையும் மேலே தூக்கிட்டால தொழுது முடிஞ்சு போயிடும். கால்கள் மேலே உயர்த்தப்படாமல் கீழே இருக்க வேண்டும். இத்மினானாக நிம்மதியாக சுஜூது செய்ய வேண்டும். இந்த 3ம் சுஜூதுக்குள்ளே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு காதா அமர்தல். எப்படி அமர வேண்டும்? இடது காலிலே அமர்ந்திருக்க வேண்டும், வலது காலை நட்டு வைத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக சரியா தஷஹுத் ஓதி இருக்க வேண்டும். அதே நேரத்தில் துவா தரூத் ஓத வேண்டும். துவாக்கள் எல்லாம் சரியாக ஓதி இருக்க வேண்டும். மூணாவதாக இதை நம்ம செய்யாதது, சலாம் கொடுக்கும் போது மலக்குகளை ரப்பை நியத்து செய்ய வேண்டும். ரப்புக்கு நான் சலாம் சொல்றேன். இங்க தொழுகிறதுக்கு மலக்குகள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறேன். இங்கு தொழுவதற்கு ஜின்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நான் சலாம் சொல்லுகிறேன். என்னோடு சேர்ந்து தொழுகிற இந்த முசல்லிகளுக்கும் வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிற தொழுகிற என்னை சார்ந்த சகோதரர்களுக்கும் நான் சலாம் சொல்கிறேன் என்று நியத்து செய்து சலாம் சொல்லுவேன். இதெல்லாம் இருந்தா தான் முறையான தொழுகை. நாம் எண்ணி பார்க்கிறோம், சராசரியாக தொழுகிறோமே, முறையாக தொழுதிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்கிறோம். முறையாக இந்த தொழுகையே இல்லை. இனி கியாமுல்லை ஆன்மீகத்தினுடைய அடிப்படை கடமையை இன்னும் தொடக்கூட இல்லை. அடுத்ததாக ரியாலத்துன் நஃப்ஸ், 5வது ஆன்மீகத்தினுடைய 5வது கடமைகளில் ரியாலத்துன் நஃப்ஸ், மனப்பயிற்சி. சாதாரணமா நம்முடைய நடைமுறைகள்ல பார்க்கிறோம், இந்த குத்துச்சண்டை இதற்குன்னு சொல்லி சில பெல்ட்டுகள் எல்லாம் இருக்கிறது. கராத்தே சிவப்பு பெல்ட், பிளாக் பெல்ட் இவர் என்று சொல்லி பேசிக் கொள்வார்கள். இவர் பிளாக் பெல்ட், இவர் எல்லோ பெல்ட் என்றெல்லாம் பேசுவார்கள். ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒரு பெல்ட் வழங்கப்படுகிறது. இதை போன்றுதான் ஆன்மீக துறையிலேயும் இவர்கள் உயர்ந்து 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 எந்த அளவுக்கு ஆகிவிடுவார்கள் என்றால், பஞ்சபூதங்கள் இவர்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. பஞ்சபூதங்கள் இவர்கள் சொன்னால் கேட்கும். வரலாறுகளிலே பார்க்கிறோம், இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா காபத்துல்லாஹ்வினுடைய வெளிப்பகுதியில் அமர்ந்திருக்கிறார்கள். ருக்னே யமானிக்கு நேராக அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒருவர் வருகிறார். இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பார்க்கிறார். பார்த்து சொன்னார், ஏதோ நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள், ஆன்மீக பயிற்சி, உங்களுடைய சக்தி என்ன காட்ட முடியுமா என்கிற பொழுது, எதை காட்ட சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜபலே அபூ குபைஸ் மலை இருக்கிறது அருகிலே, அந்த மலையை அழைத்தார்களாம் வா என்று. அபூ குபைஸ் மலை ஆடிக்கொண்டு புறப்பட்டது. வரலாறு சொல்லும் செய்தி, மலை ஆடிக்கொண்டு புறப்பட்ட வரலாறு உலகத்தில் உண்டா? அதே இடத்திலே நீ நின்று விடு என்று சொல்லுகிறார்கள். ஆட்டத்தை நிறுத்தியது. இப்பொழுதுதான் சொன்னார்களாம், இதுதான் ஆன்மீகவாதிகளின் நிலை என்று இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காட்டுகிறார்களே. இந்த நிலைக்கு நாம் என்றைக்கு வருவது? ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி எப்பொழுது பார்த்தாலும் அவர்களை ஒருவன் கேவலமாக பேசிக்கொண்டே இருக்கிறான், கிண்டலாக பேசுகிறான். பொதுவாகவே இறைநேசர்கள் கொஞ்சம் பங்கரையா இருப்பாங்க, அவர்களை பார்த்து ஏளனம் செய்கிறான். ஜுனைதுல் பக்தாதி ஒன்றுமே பேசவில்லை, ஏறிட்டு முகத்தை பார்த்தார்கள். அதே இடத்தில் விழுந்து இறந்து போய்விட்டான் என்ற செய்தியை பார்க்க முடிகிறதே. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களை தெருவிலை வைத்து, கடை வீதிகளை வைத்து ஒருவன் சவுக்கால் அடிக்கிறான். இறைநேசர்கள் என்றைக்கும் பழி வாங்கி பழக்கப்பட்டவர்கள் அல்ல, சவுக்கால் அடிக்கிறான். மாலிக் இப்னு தீனார் அடியை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். ரப்பே இர்கதா, அவருடைய கையை நீ எடுத்து விடு. என்னை சவுக்கால் அடித்தான் அல்லவா, எல்லோருக்கும் முன்னால் அவனின் கையை நீ எடுத்து விடு. படுத்துட்டு எந்திரிக்கும் போது கையை காணும். படுத்து எழுகிறான் உறக்கத்திலிருந்து, கை காணவில்லையே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறு பயிற்சிகளுக்கே பயிற்சி அளித்த
அந்த மாமேதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி பின்னால் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முதுகை பிடித்து என்னை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளலாம் என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாதா அக்கலத்தியப்படும் ஒரு நாய் இந்த பெண்ணை சாப்பிடட்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள். குளிக்க அந்த பெண் செல்லுகிற பொழுது ஓனாய் சேர்ந்து சாப்பிட்டதாக ஹதீஸ் நூல்கள் சொல்லுகிறது. இந்த பயிற்சி கூடமாக அவர்கள் இருந்தார்கள். ஆன்மீகவாதிகள் எடுத்த பயிற்சி பஞ்சபூதங்களை அவரின் கையிலே கொண்டு வந்து நிறுத்தியது. ஆறாவதாக ஆன்மீகத்தின் கடமையில் ஆறாவது கடமை அல் கனாஆ. ஆசைப்பட மாட்டாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா இதற்கு சரியான சான்று. அவங்களுடைய வீட்டுல எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு வாளி மட்டும் வச்சிருப்பாங்க. ஒருவர் கேட்கிறார் அபூதர் ரலியல்லாஹு பார்த்து, என்னங்க ஒரே ஒரு வாளி மட்டும் வச்சிருக்கீங்களே, ஆச்சரியமா இருக்கிறேன் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொன்னார்களா, வீட்டுக்காரன் வேற எதுவும் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டான், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், வீட்டுக்காரன் வேற எதுவும் வைக்க வேண்டாம். அவர்கள் சொன்ன அர்த்தம், உலகம் என்பது எனக்கு வாடகை வீடு, இதற்கு எஜமான இன்னொருவன் இருக்கிறான், அவன் வேற எதுவும் வேணான்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்லுகிறார்களே. சையத் அலி அல் ஹவாஸ் சொல்லுவார்கள், ஆன்மீகவாதிகளில் தலைவராக இருந்த சையத் அலி அல் ஹவாஸ் சொல்லுவார்கள், ஒரு நாளைக்கு 9 லுக்மாக்களுக்கு மேலே சாப்பிடுபவர்களுக்கு இபாதத்தின் சுவை தெரியாது என்றார்கள். 9 கவலம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கிறோம், ஒரு நேரத்துக்கு நம்மால் 50 கவலம் அடிக்கலாம். 9 கவலத்திற்கு மேலே சாப்பிடுபவர்களுக்கு இபாதத்தின் சுவை தெரியாது என்றால் அவர்கள் எப்படி உள்ளதை கொண்டு போதுமாக்கி இருப்பார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக தவக்குல் வேண்டும். 7வது தன்மை அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வேண்டும். அந்த தவக்குலிலும் அவர்கள் பரிபூரணமாக இருந்தார்கள். 8வது தன்மை தௌபா, அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு கேட்டு பரிசுத்தமாக மாறிவிடுவார்கள். 9வதாக வரஹ, பேணுதல் அவர்களிடத்திலே முழுமையாக இருந்தது. 10வதாக ஹிஃபுதுல் லிசான், தனக்கு விஷம் கொடுத்தவர்களை கூட 5 முறை விஷம் கொடுத்தார்கள். ஹசன் ரலியல்லாஹுவுக்கு, ஹுசைனின் அண்ணன் ஹசன் ரலியல்லாஹுவுக்கு 5 முறை விஷம் கொடுக்கப்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், யார் கொடுத்தது என்று சொல்லுங்கள், நாம் பழிதீர்த்து விடலாம் என்கிற பொழுது, நாம் அகல பைத், நாம் நபியின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர் மீது கண்டன வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்று நாவடக்கி இருந்தார்களே. இதுதான் ஆன்மீகத்திற்கான அடிப்படை கடமைகள். இந்த கடமைகளில் எதையாவது ஒன்றை பரிபூர்ணமாக செய்து இறைநேசர்களின் பட்டியலில் சேருகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுரு தாவா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم اقسم لنا من خشيتك ما يحول بيننا وبين معاصيك، ومن طاعتك ما تبلغنا به جنتك، ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا، ومتعنا بأسماعنا وأبصارنا وقوتنا على ما أحييتنا، واجعله الوارث منا، واجعل ثأرنا على من ظلمنا، وانصرنا على من عادانا، ولا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين.